வெல்கம் டு ஜாப்ஸ் அண்ட் இன்றைக்கி பார்க்க போகிற எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆர்ஆர்பியில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது ரெக்ரூட்மெண்ட் டெக்னீஷியன் சொல்கிற அந்த இதில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து 30 டிஃப்ரென்ஸ் ஆஃப் போஸ்டர்ஸ்க்கு வந்து வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து 2 கேட்டகரியில் எடுக்கிறாங்க. டெக்னீஷியன் கிரேட் 1 சிக்னல் லெவல் 5 பே லெவல்லையும் இனிஷியல் பே வந்து 29,200, ஏஜ் லிமிட் வந்து 18 to 33 இயர்ஸ், 183 வேகன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே டெக்னீஷியன் கிரேட் 3 லெவல் 2 19,900 வந்து 18 to 30 இயர்ஸ் வந்து 6,055 வேகன்சி, டோட்டலாக 6,238 வேகன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸாம் வந்து எம்ப்ளாய்மெண்ட் நியூஸில் வந்து 21/6/2026 வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. இப்போ அப்ளிகேஷன் இன்றைக்கி 28/06/2025 வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 28/07/2025 வந்து அப்ளிகேஷன் க்ளோஸ் பண்ணுறாங்க. பேமெண்ட் வந்து 30/7/2027 வந்து முடிக்கணும். இன்கேஸ் எதனா வந்து மாடிஃபிகேஷன் பண்ணுறது இருந்தால் 1/8/2025 வந்து 10/8/2025 வந்து மாடிஃபிகேஷன் பண்ண வேண்டியது இருக்கும். இதுக்கு மெடிக்கல் ஃபிட்னஸ் என்னென்ன இருக்கணும்னா A3 B1 B2 C1 என்ற மெடிக்கல் ஃபிட்னஸ் இருக்கணும். இல்லை டிஸ்டன்ஸ் ஆஃப் 6/9 வரையும் இருக்கலாம், நேர் 0.6 வரையும் இருக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் வந்து மாறிட்டே இருக்கும். இதுதான் வந்து ரெஸ்பெக்டிவ் இந்த டேப்லெட் காலமில் இருக்கிறத ரெஸ்பெக்டிவ் மெடிக்கல் ஃபிட்னஸ் தேவையான ஐவிஷன் இருக்கணும். நெக்ஸ்ட் அபோவ் மென்ஷன் பண்ண மாதிரி டெக்னீஷியன் கிரேட் 1 சிக்னல் 18 to 33, கிரேட் 3 18 to 30 இருக்கணும். அது ஜென்ரலாக இருக்கிறவங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் அனௌன்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து SC/STயாக இருக்கவங்க 5 இயர்ஸும், OBCயாக இருக்கவங்களும் வந்து 3 இயர்ஸும் வந்து இது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் எக்ஸர்வீஸ் மேன் பர்சன் வித் டிசபிலிட்டின்னு சொல்லிட்டு 10 இயர்ஸ் 13 இயர்ஸ், எக்ஸர்வீஸ் மேனில் வந்து 3 இயர்ஸ், EW ஜெனரலாக இருக்கிறவங்க, OBC NLC 6 இயர்ஸும் அண்டு எக்ஸர்வீஸ் SC/ST 8 இயர்ஸும் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே தான் கிரேட் 3லேயும் இருக்கிறது வந்து அதே ஏஜ் ரிலாக்ஸேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து கிரேட் 1 சிக்னலில் வந்து ஏன்னா மஸ்ட் பி இன்ஜினியரிங் டிப்ளமோ வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கணும். கிரேட் 3ல் வந்து ITI +1 +2 10th அந்த மாதிரி வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கணும். இந்த எக்ஸாமுக்கோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா வந்து 500 rupees ஃபார் ஆல் கேண்டிடேட்ஸ். எக்ஸாம் வந்து முடிச்சிட்ட உடனே வந்து 400 rupees வந்து ரீஃபண்ட் பண்ணுறாங்க. SC/ST எக்ஸர்வீஸ் மேன் PW ஃபீமேல் டிரான்ஸ்ஜெண்டருக்கு வந்து 250 rupees இருக்கும். அது மொத்தமே ரீஃபண்ட் பண்ணுறாங்க இந்த எக்ஸாம் ஃபீஸை. இந்த மோட் ஆஃப் பேமெண்ட் ஒன்லி ஆன்லைனில் மட்டும் தான் பே பண்ண வேண்டியது இருக்கும். இந்த எக்ஸாம் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம். இதில் வந்து பேட்டர்ன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து கிரேட் 1 சிக்னலுக்கு வந்து 90 minutes எக்ஸாமு, 100 கொஷின்ஸு. இதில் வந்து ஜெனரல் இன்டெலிஜென்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ், பேசிக் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், மேக்ஸ், பேசிக் இன்ஜினியரிங் அண்ட் சயின்ஸ் அதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து இதுதான் இந்த பேட்டர்னில் தான் வந்து நமக்கு எக்ஸாம் கொஷின்ஸ் கேட்பாங்க. கிரேட் 3ல் வந்து அதே 90 minutes அண்ட் 100 கொஷின்ஸ். அதோட பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், சயின்ஸ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ்ன்னு சொல்லிட்டு இந்த 4 கேட்டகிரியில் வந்து கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. அது வந்து 100 கொஷின்ஸ் 100 மார்க்ன்ற இதில் வந்து கேட்பாங்க. போத்தாக காமனாக இருக்கிறது வந்து நெகட்டிவ் மார்க் வந்து 1/3 நெகட்டிவ் மார்க் வந்து இருக்குது. இந்த எக்ஸாமுக்கு வந்து எப்படி நெக்ஸ்ட் அப்ளை பண்ணணும் சொல்லிட்டு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். என்ன டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ.